ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அவருடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படிக்கு தான் இந்த புதிய நாளை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேணாம், கவலைப்பட வேணாம். உங்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து பலன் தந்து உங்களை வழி நடத்துவார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். Do all that you can to live in peace with everyone. இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்த்து சொல்லலாம்னா, எல்லாவற்றையும் செய்து எல்லாரோடும் எல்லா மனிதர்களோடும் சமாதானமாய் வாழுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல do all that you can அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா உங்களால செய்ய முடிஞ்ச எல்லாவற்றையும் செய்யுங்க, எதையும் செய்யாம இருந்துடாதீங்க. எதற்கு செய்யணும்னா எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் வாழும்படிக்கு. அப்ப அந்த சமாதானத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ சமாதானத்தை பண்ண வேண்டும், சமாதானத்தை செய்ய வேண்டும், சமாதானத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு தேவன் நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை நம்ம செய்யணும். யாரு கூட செய்யணும்னா எல்லா மனுஷரோடும் செய்யணும். அவர்களோடு சமாதானமாய் வாழும்படிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்யணும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. You have to put in all effort to create peace. Peace is not a noun, it is a verb. சமாதானம் என்பது பெயர் சொல் அல்ல, அது ஒரு வினைச்சொல். சமாதானம் என்பது தானாக உருவாகும் ஒரு விஷயம் அல்ல, நாம் உருவாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நாம் உருவாக்கக்கூடிய ஒரு காரியம்தான் சமாதானம். ரெண்டாவது, நாம் உருவாக்க வேண்டிய ஒரு காரியம் சமாதானம். யூ கேன் மேக் பீஸ் அண்ட் யூ ஷுட் மேக் பீஸ். நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் எழும்பும், மனிதர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்படும், பிரச்சனைகள் எழும்பும். ஆனால் எல்லாவற்றையும் அப்படியே நம்ம விடக்கூடாது. அது நடுவில் சமாதானத்தை நாம் செய்ய வேண்டும். சமாதானம் என்பது ஒரு செயல். அந்த சமாதான செயலை நாம் செய்யும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை தான் செஞ்சார். சமாதானத்தை செய்தார், சமாதானத்தை உருவாக்கினார், அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சமாதானம் நம்மளுக்கு நம்முடைய இருதயத்தில் மாத்திரம் சமாதானம் கிடையாது. அவர் எந்த சமாதானத்தை மக்களுக்கு கொடுத்தாரோ செய்தாரோ அதே சமாதானத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இல்லை, நான் கொடுக்குற சமாதானம், பரலோகத்தின் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்போ நீங்களும் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்களும் நானும் சமாதானத்தை உருவாக்க வேண்டும். ஆகவே சமாதானம் என்பது வார்த்தையால் வராது, செயலினால் வரும். இந்த வசனத்தின் தொடக்கத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கூடுமானால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா கூடும், சமாதானம் செய்யக்கூடும், சமாதானம் நம்மளால செய்ய முடியும். இந்த சமாதானம் செய்கிற காரியம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்ம வீடுகளில், குடும்பங்களில் சில பிரச்சனைகள்லாம் எழும்பும், வாக்குவாதங்கள் வரும், போகும். ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம சமாதானத்தை ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. சமாதானத்தை நாம் செய்ய வேண்டும். நம்ம ஜெபிக்கிறதுனால நம்முடைய மனதில் சமாதானம் ஒன்று வருகிறது, அது பர்சனல் பீஸ். ஆனால் மற்றவர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த இடைவேளை, அந்த பிரிவை நாம் சமாதானத்தை செய்துதான் மாற்ற முடியும். When you don't have peace, make peace. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு சமாதானமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், சமாதானம் இல்லை என்றால் சமாதானத்தை உருவாக்குங்கள், சமாதானத்தை செய்யுங்கள். எந்த இடத்துல இருந்தும் நம்மளுக்கு சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிறைக்காது, சமாதானம் தானாக வராது. நாம் தான் சமாதானம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். We are the peacemakers. ஸோ இன்றைக்கும் சமாதானத்தை செய்யும்படிக்கு, செயலாக்கும்படிக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நம்முடைய சமாதானத்தை கொடுத்து, அவர் எப்படி மற்றவர்களோடு சமாதானம் செய்தாரோ அப்படி நீங்களும் செய்யும்படிக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாள்.